இனிமையானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே, பிரியமானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே. கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே, கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே. இனியவளே அடுப்பின் அடியில் கிடந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகு நீ. எழும்பி வா, சிறகடி உயர பறந்திடு. முன்னேறி செல் தோழியே, உன்னை அழைத்தவர் முன் செல்கிறார். முன்னேறி செல் தோழியே, உன்னை அழைத்தவர் முன் செல்கிறார். அவர் நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கிய தீபத்தை அணையாதவர். அவர் நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கிய தீபத்தை அணையாதவர். காருண்யத்தால் உன்னை அழைத்தார், கருவாகும் முன்னே உன்னை தெரிந்தெடுத்தார். தரிசனமும் அபிஷேகமும் வல்லமை வரங்களும் உனக்களித்தார். காருண்யத்தால் உன்னை அழைத்தார், கருவாகும் முன்னே உன்னை தெரிந்தெடுத்தார். தரிசனமும் அபிஷேகமும் வல்லமை வரங்களும் உனக்களித்தார். பின்னும் ஏன் இந்த தயக்கம், ஏன் இந்த தாமதம், தொடர்ந்து முன்னேறி செல்லு. பின்னும் ஏன் இந்த தயக்கம், ஏன் இந்த தாமதம், தொடர்ந்து முன்னேறி செல்லு. முன்னேறி செல் தோழியே, உன்னை அழைத்தவர் முன் செல்கிறார். முன்னேறி செல் தோழியே, உன்னை அழைத்தவர் முன் செல்கிறார். அவர் நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கிய தீபத்தை அணையாதவர். அவர் நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கிய தீபத்தை அணையாதவர். கூர்மையுள்ள புது எந்திரம் போரடிக்கும் போராயுதம். கூர்மையுள்ள புது எந்திரம் போரடிக்கும் போராயுதம். நீ மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய், குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்குவாய். நீ மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய், குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்குவாய். முன்னேறி செல் தோழியே, உன்னை அழைத்தவர் முன் செல்கிறார். முன்னேறி செல் தோழியே, உன்னை அழைத்தவர் முன் செல்கிறார். அவர் நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கிய தீபத்தை அணையாதவர். அவர் நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கிய தீபத்தை அணையாதவர். வழிகள் எல்லாம் தடையானதோ, பாதை எல்லாம் தடைப்பட்டதோ. வழிகள் எல்லாம் தடையானதோ, பாதை எல்லாம் அடைப்பட்டதோ. உன் கோல் நீட்ட
உன் கால்பட்டு யோதானும் பிளந்து நிற்கும் உன் கோல் நீட்டு செங்கடலும் வழி திறக்கும் உன் கால்பட்டு யோதானும் பிளந்து நிற்கும் முன்னேறி செல் தோழியே உன்னை அழைத்தவர் முன் செல்கிறார் முன்னேறி செல் தோழியே உன்னை அழைத்தவர் முன் செல்கிறார் அவர் நெறிந்த நாணலை முறியாதவர் மங்கிய தீபத்தை அணையாதவர் அவர் நெறிந்த நாணலை முறியாதவர் மங்கிய தீபத்தை அணையாதவர் முன்னேறி செல் தோழியே உன்னை அழைத்தவர் முன் செல்கிறார் முன்னேறி செல் தோழியே உன்னை அழைத்தவர் முன் செல்கிறார் காருண்யத்தால் உன்னை அழைத்தார் கருவாக முன்னை உன்னை தெரிந்தெடுத்தார் தரிசனமும் அபிஷேகமும் வல்லமை வரங்களும் உனக்களித்தார் காருண்யத்தால் உன்னை அழைத்தார் கருவாகும் முன்னே உன்னை தெரிந்தெடுத்தார் தரிசனமும் அபிஷேகமும் வல்லமை வரங்களும் உனக்களித்தார் பின்னும் ஏன் இந்த தயக்கம் ஏன் இந்த தாமதம் தொடர்ந்து முன்னேறி செல்லு பின்னும் ஏன் இந்த தயக்கம் ஏன் இந்த தாமதம் தொடர்ந்து முன்னேறி செல்லு முன்னேறி செல் தோழியே உன்னை அழைத்தவர் முன் செல்கிறார் முன்னேறி செல் தோழியே உன்னை அழைத்தவர் முன் செல்கிறார் அவர் நெறிந்த நாணலை மொழியாதவர் மங்கின தீபத்தை அணையாதவர் அவர் நெறிந்த நாணலை முறியாதவர் மங்கிய தீபத்தை அணையாதவர் என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு 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 குடும்ப ஜபத்தின் அவசியம் கருதி ஊக்கமாக ஜெபித்திடுவேன் குடும்ப ஜபத்தின் அவசியம் கருதி ஊக்கமாக ஜெபித்திடுவேன் பலனுண்டு 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 தேசத்திற்காய் கண்ணீரோடு தினமும் கருத்தாய் ஜெபித்திடுவேன் தேசத்திற்காய் கண்ணீரோடு தினமும் கருத்தாய் ஜெபித்திடுவேன் என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு 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 பலனுண்டு
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இனியவளே என்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் பெண்கள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? பெண்கள் தினம் அப்படின்னு சொல்லும்போது பெண்மை அது மேன்மையானது, அது போற்றுதற்குரியது. பெண்களை குறித்து பெண்மையை குறித்து நிறைய லட்சக்கணக்கில் கவிதைகள் எழுதியிருப்பாங்க. அவற்றில் நிறைய காலப்போக்கில் மறைந்திருக்கலாம், மறந்து போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்மை குறித்து நீதிமொழிகள் 31வது அதிகாரத்துல குணசாலியான பெண், கர்த்தருக்கு பயப்படுகிற பெண் அப்படின்னு சொல்லி அவள் நம்மளுடைய புகழை நம்மை கனப்படுத்தி நம்முடைய விலை எவ்வளவு விலையேற பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி அழகா நீதிமொழிகள் 31 அதிகாரத்துல அழியாத புத்தகத்துல எழுதி வச்சிருக்கிறாங்க. நீங்களும் நானும் ஆண்டவருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லவே இல்லை. நம்முடைய விலை எப்படிப்பட்டதா? முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அப்படி ஒரு வேல்யூ பண்ணி ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். தேவன் நம்மை பெண்களாய் படைத்ததற்காக நாம் அவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். பெண்ணாய் என்ன நோக்கத்தோடு அவர் நம்மை படைத்தாரோ, அவர் நம்ம மேல என்ன சித்தம் வச்சு நம்மளை ஒரு குடும்பத்துல இணைச்சிருக்கிறாரோ, அந்த சித்தத்தை, அவருடைய பூரண திட்டத்தை நான் ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றுக்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி இந்த சின்ன ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம ஏறெடுப்போம். எப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையை ஒரு சின்ன சம்பவத்தோடு துவங்க நான் ஆசைப்படுகிறேன். லண்டன் மாநகர்ல சென்ட் பால்ஸ் கத்தீட்ரல் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கத்தீட்ரல் தேவாலயம் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக கட்டுவதற்கு ஆயத்தமானது. அதற்காக நூற்றுக்கணக்கான கட்டட தொழிலாளர்கள் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. கட்டட வேலையெல்லாம் ஆலயத்துக்குள்ள முடிஞ்ச உடனே உள்ள அந்த இன்டீரியர் ஒர்க் பண்றதுக்காக, அந்த கலைநுட்பத்தோடு ரொம்ப அழகான காரியங்களை எல்லாம் செய்யறதுக்காக கிறிஸ்டோபர் ரான் அப்படிங்கிற ஒரு அந்த துறையில மிக சிறப்பான ஒரு மனிதர் நியமிக்கப்பட்டிருந்தார். வேலைகள் மிக மிக வேகமாக ஆரம்பிச்சு அடித்தளம் எல்லாம் போட்டு கட்டடம் எழும்பி கொண்டிருந்தது. அப்போ ஒரு நாள் அந்த வழியை வந்த கிறிஸ்டோபர் ரான் யோசித்தாங்க, எப்படி வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்குது, நமக்கு வெளிப்புற கட்டுமான வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு உள்ள வேலை, ஆனா வேலை எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பாட்டுக்கு போறாங்க. போனா அங்க நிறைய பேர் பெரிய பெரிய குழிகளை தோண்டி கொண்டு இருக்கிறாங்க. இன்னும் செங்கலை சுமந்து கொண்டு சிலர் போயிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சிலர் என்ன செய்யறாங்க, மண்ணையும் சிமெண்ட்டையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு வேலையை மும்முரமா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. உடனே இந்த கிறிஸ்டோபர் ரான் ஒரு தொழிலாளி கிட்ட கேட்கிறார், ஐயா இது என்ன, நீங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். கேட்ட உடனே அவர் சொல்றாரு, என் வயிற்று பொழப்புக்கு ஏதோ ஒரு வேலையா, இதை செஞ்சாதான் என் குடும்பத்தை நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இன்னொரு நபர்கிட்ட போறார். அவர்கிட்டையும் அதே கேள்வியை கேட்கிறார். கேட்ட உடனே அவர் சொன்னாரு, எனக்கு கட்டட வேலை மட்டும்தாயா தெரியும், என்னோட வாழ்க்கையில 10ஓட 11 இந்த கட்டடத்தை நான் கட்டிக்கிட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சொன்னார். இன்னொரு தொழிலாளி கிட்ட இதே கேள்வியை கிறிஸ்டோபர் கேட்கிறாங்க. கேட்ட உடனே அவர் சொல்றாரு, ஐயா உங்களுக்கு தெரியாதா, இது உலக புகழ் பெற்ற ஒரு கத்தீட்ரல் தேவாலயமா இது கட்டப்பட்டு கொண்டிருக்கிறதுயா, இது ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் சர்ச்சா கட்டணும் அப்படின்னு சொல்லி இத மும்முரத்தோட இதை செய்து கொண்டிருக்கிறாங்கய்யா. இந்த சர்ச்சோட பேரு சென்ட் பால்ஸ் கத்தீட்ரல். ஆமாய்யா, இந்த பெரிய ஒரு வேலையில என்னுடைய பங்களிப்பை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேயா அப்படின்னு சொல்லி சிரிச்ச முகத்தோட சொன்னாரா. உடனே கிறிஸ்டோபர் ரான் நினைச்சாங்களாம், இந்த 3 தொழிலாளிகள் கிட்டையும் கேட்கப்பட்ட கேள்வி ஒண்ணுதான், அவங்க 3 பேரும் செய்து கொண்டிருந்த வேலையும் ஒன்றுதான், ஆனா 3 பேருடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே நடந்து போனாராம். இன்றைக்கும் பெண்களாகிய நீங்களும் நானும் ஆண்டவருக்கென்று ஒரு குடும்பம் அப்படிங்கறத நம்ம கட்டி கொண்டே இருக்கிறோம். ஆனா அந்த குடும்பத்தை கட்டுகிற அந்த பொறுப்புல ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனநிலை வெவ்வேறா இருக்குது. ஒரு சிஸ்டர்கிட்ட போய் கேட்டேன்னா, அக்கா இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொல்லுவாங்க, என்னங்க இந்த மனுஷனை கட்டி என்னத்தை கண்டேனா, இந்த இத்தனை பிள்ளைகளை பெற்றதுதான் மிச்சம், வீட்டு வேலை இதுவே பெருசுங்க, காலையில் விடிஞ்சா அடையிற வரைக்கும் வேலைங்க அப்படின்னு சலிப்போடு சொல்லலாம். இன்னொரு அக்காட்ட போய், அக்கா இப்போ என்னக்கா செஞ்சுட்டு இருக்கிறீங்க, என்னங்க செய்ய, இத்தனை பிள்ளைய பெத்தாச்சுங்க, பாத்திரத்தை விளக்குறது, அவங்க யூரின் போன துணியை துவைக்கிறது, வீடை பெருக்கிறது, அவங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது, இதுவே காலமே போயிருதுங்க அப்படின்னு சொல்லி சலிப்போடு சொல்லலாம். வீட்டு வேலைகளை செய்து கொண்டு இருக்கிற நம்மிடத்துல யாராவது இப்படி ஒரு கேள்வியை கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லணும் தெரியுமா? நான் ஆண்டவருக்கென்று தேவன் என்னை இணைத்த குடும்பத்துல தேவனுடைய பூரண சித்தத்தின்படி தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளை அவருக்கென்று வளர்க்கிற என்னுடைய குடும்பத்தை கட்டுகிற பொறுப்பை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவருக்காக ஒரு பக்தியுள்ள சந்ததியை நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். தேவ சித்தத்தின் மையத்துல நான் இருந்து மகிழ்ச்சியோடு அவனுடைய காரியங்களை செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை நமக்கு இருக்கணும்.
இந்த மனநிலை இல்லை அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்னா, காலம் போக 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 நாட்கள் மாதங்கள் கடக்க கடக்க வீட்டு வேலைகளை செய்யறதுல ஒரு சலிப்பாயிரும். என்னங்க வாழ்க்கை, வெளியில போய் அழகா சூப்பரா கிளம்புறவங்க அல்லது சினிமால பாக்குற அவங்களெல்லாம் பார்த்தா இவங்களாம் எப்படி இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க, நம்ம வாழ்க்கை என்ன இந்த வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு போயிருதே அப்படின்னு நம்முடைய வேலையில நமக்கு ஒரு சலிப்பு வந்துடும். ஆனா இந்த மனநிலையோடு தேவனுக்காக நான் ஒரு பக்தியுள்ள சந்ததியை உருவாக்குகிற இடத்துல, தேவனுடைய சித்தத்தின் மையத்துல, தேவனுடைய தீர்மானத்தின்படி நான் என்னுடைய காரியங்களை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் நினைப்போம்னு சொன்னா, உண்மையாகவே நம்முடைய சாதாரண வீட்டு வேலைகளை கூட நம்ம மகிழ்ச்சியா செய்ய முடியும். வீட்டு வேலைகளை செய்யும் பொழுதெல்லாம் நம்ம ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே செய்ய முடியும். அவருடைய அன்பை நம்ம நினைச்சிட்டே செய்ய முடியும். ஆண்டவருடைய அன்பை நினைக்க முடியும். வீட்டு வேலை ஒவ்வொன்றையும் செய்யும் போது ஆண்டவரோடு நம்ம இணைச்சு இணைச்சு கம்பேர் பண்ணி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்த்து கொள்ள கூட முடியும். நான் வாலிப வயதுல எப்படி ஜோமனுவேன் அப்படின்னு சொன்னா, பாலை காய்ச்சும் போது பால் பொங்கி வரும்ல, அப்போ ஜோமனு, ஏசப்பா உங்க அன்புனால என்னுடைய உள்ளமும் இதே போல பொங்கி வரணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜோமனுவேன். வீட்டை பெருக்கும் போது ஜோமனுவேன், ஏசப்பா நேத்து பெருக்கின வீடுதான் இன்னைக்கு மறுபடியும் அழுக்காயிருச்சு, நான் மறுபடியும் பெருக்கிறேன். அதே மாதிரிதான் நேத்து நிறைய நேரம் நான் ஜோமுன்னேன் தான், ஆனாலும் இன்னைக்கு நிறைய பாவ எண்ணங்கள் பாவ கரைகள் என் உள்ளத்துல ஒட்டிருச்சுப்பா, மறுபடியும் நான் இன்னைக்கு வீட்டை பெருக்கிற மாதிரி இன்றைக்கும் உடைய இரத்தத்தினால் என்னுடைய உள்ளத்தை நீங்க கழுவி விடுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வேலையோட சேர்த்து 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 நான் ஆண்டவரை அதோட இணைச்சு இணைச்சு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவதற்கு சாதாரண வீட்டு வேலைகள் தான் எனக்கு உதவிச்சு. ஒருவேளை இன்றைக்கு பெண்கள் தினம் அப்படின்னு சொல்லும் போது பெண் உரிமை அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யோசிக்கலாம். அவங்க சொல்லுவாங்க, பெண்ணே நீ என்ன சமைச்சு கொண்டே இருக்கிறதுக்கு தான் நீ இந்த உலகத்துல பிறந்தியா, பிள்ளைகளை வளர்ப்பது ஓன் வேலை மட்டும்தானா, சமைக்கிறது ஓன் வேலை மட்டும்தானா, நீயும் வெளியே வா, விமானத்தை ஓட்டு, சந்திரன்ல போய் இறங்கு, இமயமலையில ஏறு, நீயும் ஆணுக்கு நிகராக சாதி அப்படின்னு சொல்றாங்க. இதுல தப்பே கிடையாது. ஆனாலும் எந்த வெளி வேலையா இருக்கலாம், எந்த ஒரு அச்சீவ்மெண்ட்ஸா இருக்கலாம், எந்த ஒரு காரியமும் செய்ய 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 போர் அடிச்சு போயிடும். ஒரு விமானத்தையே நீங்களும் ஓட்டுறீங்கன்னு வைங்களேன், முதல்ல எக்ஸைட்மெண்டா இருக்கும், பயங்கர சூப்பரா இருக்கும். போக போக மாதங்கள் வருடங்கள் செல்ல செல்ல எனக்கு வெறும் மேகத்தையே பார்த்துக்கிட்டு ஓட்டிட்டே போக வேண்டியது இருக்குதே அப்படின்னு தோணும். எந்த வேலையும் போர் அடிச்சிரும். ஆனா ஒரு பெண்ணுக்கு உண்மையான மகிழ்ச்சி, உண்மையான திருப்தி எதுல இருக்குது அப்படின்னு சொன்னா, தேவ சித்தத்தை செய்வதில் தான் இருக்கிறது. அந்த தேவ சித்தம் தெபோராளை போல எழுந்து முன் செல்லுகிற ஒரு சித்தமாய் இருக்கலாம், அல்லது தேவ சித்தம் நாடு விட்டு நாடு வந்த ஒரு ஏமி கார்மேக்களை போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம், அல்லது அந்த தேவ சித்தம் அன்னாளை போல சாமுவேலை உருவாக்குவதில் இருக்கலாம், அல்லது ஒவ்வொரு விதமாக தேவ சித்தம் ஒவ்வொரு பெண்ணிடத்துல இருக்கலாம். என்னவா இருந்தாலும் தேவன் என் மேல வச்சிருக்கிற தேவ சித்தம் என்ன? குடும்பத்தை கட்டும்படி வச்சிருக்கிறாங்க, பிள்ளைகளை தேவபக்தி உள்ள பிள்ளைகளை வளர்க்கும்படி வச்சிருக்கிறாங்க. இதை நான் பூரணமா செய்து நிறைவேற்றுவேன் எந்த ஒரு பெண் தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறாளோ, உண்மையாகவே அந்த குடும்பம் பரலோகத்தின் முன் சுவையை ருசி பார்க்கிற ஒரு குடும்பமாக இந்த பூமியில இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஓகே, வேதம் ஒரு பெண்ணா நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது என்ன, தேவன் ஒரு பெண்ணா நம்மிடத்துல கொடுக்கிற பொறுப்பு, அதாவது ஊழியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 3 காரியங்கள். முதல் காரியம் என்னன்னா, நம்முடைய கணவருக்கு ஒரு ஏற்ற துணையாக நம்ம இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாங்க. ஏவாளுக்காக ஆதாம் உண்டாக்கப்படவில்லை, ஆதாமுக்காக ஏவாள் உண்டாக்கப்பட்டார். ஒரு ஆணுக்காக அவனுக்கு துணையாய் இருக்கும்படி, ஏற்றவளாய் இருக்கும்படி, அவளுக்கு தோழமை உள்ளவளாய் இருக்கும்படி, ஃப்ரெண்டா இருக்கும்படி, இன்னும் உதவி செய்கிற ஒரு ஹெல்ப்பராய் இருக்கும்படி ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒரு கணவருக்கு உதவியாய், துணையாய், ஃப்ரெண்டா இருக்கும்படி ஆண்டவர் நம்மளை உருவாக்கி இருக்கிறாங்க. இதை நம்ம மறந்து போயிடவே கூடாது. கணவனோடு தோள் கொடுக்கிற, ஐக்கியமாய் இருக்கிற ஒரு அழைப்பு, முதல் அழைப்பு அப்படிங்கிறத உங்க உள்ளத்துல எழுதி வச்சுக்கொள்ளுங்க. ஒருவேளை ஆபிரகாமுடைய தேவ சித்தம் அழைப்பிற்கு சாராள் தன்னை பணிந்து கொடுக்கல அப்படின்னு சொன்னா, கீழ்ப்படிஞ்சு அவரோட கூட போகலன்னு சொன்னா தேவ திட்டம் நிறைவேறி இருக்க முடியாது. சாராள் அதை என்ன செஞ்சாங்க, ஒரு உதவியாளர் ஆபிரகாமுக்கு எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணணும், ஆபிரகாம் என்னென்னலாம் சொல்றாரு, இந்த இடத்துல கூடாரம் போடணும், ஓகே இந்த சாமானெல்லாம் தூக்கிட்டு வரணும், எல்லாவற்றிலும் அவருக்கு ஒரு ஹெல்ப்பரா, துணையா ஆபிரகாமுக்கு சாராள் இருந்தது நிமித்தம் அவங்க விசுவாசிகளின் தகப்பனா அவங்க பாராட்டப்பட்டாங்க.
அதே போல யோசேப்பு, புதிய ஏற்பாட்டில் வருகிற யோசேப்பிற்கு மரியாள் எல்லா விதத்திலும் தேவ சித்தம் நிறைவேற உதவியா இருக்கிறாங்க, ஒரு துணையா இருக்கிறாங்க. எல்லாவற்றிலும் தேவ சித்தத்துக்கு அடிபணிந்து கொடுத்தது நிமித்தம்தான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ரட்சகரா இந்த பூமியில வருவதற்கு அவர்களை தெரிந்து கொள்ள முடிந்தது. அதே போல ஊழியத்தின் பாதையில் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா தம்பதிகளை எடுத்துக்கொள்ளலாம். பிரிஸ்கில்லா மனைவி, ஆக்கில்லா கணவர். அவங்க இந்த பிரிஸ்கில்லா என்ன செய்யறாங்க, கணவரோடு இணைஞ்சிருக்கிறாங்க. எங்கெல்லாம் பேர் வருதோ பிரிஸ்கில்லான் மட்டும் பேர் வராது, ஆக்கில்லான் மட்டும் பேர் வராது. ஆக்கில்லா பிரிஸ்கில்லா இணைந்து துணையாயிருந்து உதவியாயிருந்து அநேகரை ஆண்டவருக்குள் வழி நடத்த தேவன் இந்த தம்பதியை தெரிந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப முதல் காரியம் என்ன, நான் என் கணவருக்கு துணையா இருக்கும்படி உதவியா இருக்கிற ஒரு முக்கிய பொறுப்பு, ஒரு முக்கிய அழைப்பு எனக்கு இருக்கிறது, முக்கியமான ஊழியம் எனக்கு இருக்கிறது என்பதை ஒவ்வொரு பெண்ணும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு சப்மிசிவ் ஹார்ட், ஒரு பணிந்து போகிற ஒரு ஸ்பிரிட், ஒரு ஹார்ட் நமக்கு இருக்கணும். அதுக்காக அடிமை அப்படின்னு நான் சொல்ல வரல, கணவருக்கு துணையா இருக்கும்படி அழைக்கப்படுகிறோம். ஒரு ஊழியருடைய மனைவியா நீங்க இருக்கிறீங்களா அப்படின்னா, கணவரோடு இணைந்து பிள்ளைகளெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோம், இப்ப தனியா இருக்கிற வேண்டிய சூழ்நிலை தான். கணவர் ஊழியத்துக்கு போறாங்க, ஒரு குடும்பங்களை சந்திக்க போறாங்க, ஒருத்தங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொன்னா, மனைவியும் கணவரோடு இணைந்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க குடும்பமா இன்னொரு குடும்பத்தை சந்திக்கும் போது நீங்க பேசுகிற வார்த்தைகள் அது ஒரு கணம் பெறுகிற வார்த்தையா இருக்கிறோம். நிச்சயமா சொல்றேன், கணவரோடு துணையா இருந்து நீங்க ஊழியத்தை செஞ்சு பாருங்க, அது ஆசீர்வாதமா இருக்கும். இன்னொன்னு, கணவர் ஊழியக்காரரா இருந்தாங்கன்னா வீட்டினுடைய நிறைய பொறுப்புகளை அவங்க சுமக்க முடியாது, வீட்டினுடைய பிள்ளைகளை வளர்ப்பதில் அவங்களுடைய பங்களிப்பை கொடுக்க முடியாது. நிறைய டிராவல் இருக்கும், நிறைய குடும்பங்களை சந்திக்க வேண்டியதா இருக்கும், நிறைய செய்திகளை கொடுக்க வேண்டியதா இருக்கும். அப்போ இந்த மனைவி துணையா இருந்து அவங்கள குற்றப்படுத்தாம, உங்க வேலையெல்லாம் நீங்க செய்றீங்களா, பிள்ளைய நான் தான் விட வேண்டியது இருக்கு, பிள்ளைகளை படிச்சு கொடுக்கறது நான் தான், பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது நான் தான், பிள்ளைகளுக்கு வேதத்தை நான் தான் சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு செய்யாம, அப்படின்னு சொல்லி அவங்களை குற்றப்படுத்தாம நம்முடைய கணவர் ஊழியத்தை செய்கிறார். அவருக்கு நான் உதவியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குடும்பத்தை நிர்வகிக்கிற பொறுப்பு, குடும்பத்தின் காரியங்களை செய்கிற பொறுப்பை நான் சுமந்து கொள்றேன். கணவர் இந்த பாரமெல்லாம் இல்லாம நல்ல ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யட்டும் அப்படின்னு சொல்லி மனைவி அந்த காரியத்தை எல்லாம் நம்ம பொறுப்பெடுத்துக் கொள்ளலாம். துணையாய் இருக்கும்படி, உதவியாய் இருக்கும்படி ஆண்டவர் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறாங்க. ஒருவேளை உங்களுடைய கணவர் பிசினஸ் செய்யலாம், விவசாயம் செய்யலாம், அல்லது ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்க்கறான். எல்லாத்துலயும் அவருடைய சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல, அவருடைய வேலைக்கு ஏற்றாற் போல, அவருடைய சரீர பலத்துக்கு ஏற்றாற் போல நம்ம ஹெல்ப் உள்ளவங்கள நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னா, நிச்சயமா சொல்றேங்க, நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. நம்ம பிள்ளைங்க கடினமான வார்த்தைகளை பேசாம, நம்ம பிள்ளைங்க ஆண்டவருக்கு பயந்த பிள்ளைகளா வாழ்றதுக்கு யார் தெரியுமா முக்கிய காரணம்? தாயும் தகப்பனும் தான், கணவனும் மனைவியும் தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ அழைக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. ஆகவே முதல் அழைப்பு, ஒரு பெண்ணாய் முதல் அழைப்பு, என் கணவனுக்கு நான் துணையாக உதவியாக நான் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய பாரத்தை நான் சுமக்க, அவரோடு நான் இணைந்து செயல்பட, அவருக்கு உதவியாய் இருக்கும்படி கொடுக்கப்பட்ட தேவன் கொடுத்த பொறுப்பை நான் நிறைவேற்றுவேன்னு சொல்லி இந்த பெண்கள் தினத்துல நீங்க ஒரு சின்ன தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. 2வது காரியம், என்னுடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கு நான் ஒரு தாயாக ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம் நம்முடைய உள்ளத்துல எழுதப்பட வேண்டிய ஒரு காரியமா இருக்குது. முதல்ல பார்த்தோம், என் கணவருக்கு நான் ஏற்ற துணையா இருக்கணும். 2வது, என் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு ஒரு நல்ல தாயாக நான் இருக்கணும். ஒரு தாய் தான் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிறதுல பெரிய பொறுப்பு ஒரு தாய்க்கு தான் இருக்குது. ஒருவேளை இன்னைக்கு பிள்ளைகள் வளர்ப்பை குறித்து ஆவிக்குரிய புத்தகங்கள் கூட இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு நல்ல மூத்த ஒரு ஊழியர் யாராவது சொல்லலாம், இப்படி எல்லாம் என் பிள்ளைகளை வளர்த்தேன் அப்படின்னு சொல்ற காரியங்கள்லாம் இருக்கலாம். அதெல்லாம் நல்லதுதான். எப்படி கலாச்சாரங்கள் வித்தியாசமா இருக்குதோ, எப்படி பெற்றோர்கள் வித்தியாசமா இருக்கிறோமோ, எப்படி குடும்ப பின்னணியங்கள் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமா இருக்குதோ, அப்படியே ஒவ்வொரு பிள்ளைகளும் வித்தியாசமானவர்களா தான் இருக்கிறாங்கிறத நம்ம முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது ஒருத்தங்க சின்ன ஒரு பிள்ளைய அமைதியா சொன்னாலே அது கீழ்ப்படிந்துரும். ஆனா இன்னொரு பிள்ளைக்கு அரட்டி சத்தம் போட்டு குரலை உயர்த்தி சொன்னாதான் என்ன செய்யும், அது கீழ்ப்படியும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்ம வழி நடத்துவது வெவ்வேறு விதமா இருக்கலாம். அதனால இந்த புக்கை படிச்சேன், இதே மாதிரி என் பிள்ளைய வளர்த்து பார்த்தேன், அதெல்லாம் நிறைய நேரத்துல ஃபெயிலியரா தான் ஆயிரும். ஒரே ஒரு காரியம், நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்குள் வழி நடத்துவதற்கு தேவன் மாத்திரம்தான் நமக்கு உதவி செய்ய முடியும். இதை நம்பி நம்முடைய பிள்ளைகளுடைய குணம் எல்லாவற்றையும் அறிந்து பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற வழியில நடத்துவதற்கு நம்மளை
நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததியை உருவாக்குவதற்கு நம்ம விட்டு கொடுக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 1 வாசிக்கிறோம். தீமோத்தேயு அப்படிங்கிற ஒரு பிள்ளையை உருவாக்குவதற்கு ஐனிக்கையாள் என்ற தாய் எவ்வளோ பிரயாசப்படுறாங்க. அவருடைய கணவர் கிரேக்கர் தான். அவங்கள யூத முறைப்படி வளர்க்கிறதற்கு எந்த ஒரு குடும்ப சூழ்நிலையும் அவங்களுக்கு சாதகமா இல்லை. அவங்க இருக்கிற பட்டணமும் விக்கிரகங்களினால நிறைஞ்ச பட்டணத்துல தான் இருந்தாங்க. ஆனாலும் தீமோத்தேயை வளர்க்கிறதற்கு அவனுடைய தாயாகிய ஐனிக்கையாலும் பாட்டியாகிய லோவிசாலும் அவ்வளோ முயற்சி எடுத்து சிறு வயதுல கர்த்தருக்கேற்ற வளர்த்தில வளர்த்துட்டாங்க. டீனேஜ்ல வாலிப வயதுல பவுலோட சேர்ந்து இணைந்து ஊழியம் செய்வதற்கு அவனை உருவாக்கி விட்டார்கள் அப்படின்னு சொன்னா அது ஒரு தாயினுடைய கடமை, தாயினுடைய பொறுப்பு அதுல ரொம்ப அதிகமா இருக்குது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல கேட்குறாங்க, நம்முடைய பிள்ளைகளை நம்ம எப்படி வளர்க்கிறோம்? ஏதோ சாப்பாடு செஞ்சு கொடுத்தோம், ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே ஹோம்ஒர்க்கை எழுத வச்சோம், தூங்க வச்சோம் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லவே இல்லைங்க. அப்படியே பிள்ளைகளை தேவனுக்கு பயந்த பிள்ளைகளா வாழ்வதற்கு வேதத்தை வாசிப்பதில், வேதத்தை குறித்து நம்ம சொல்றதுல, நம்மை நடத்தி வந்த பாதை, நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன், நான் எப்படி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன், அம்மா இதை போல ஒரு சூழ்நிலையில எப்படி இருந்தேன் தெரியுமா, அம்மா இதை போல சூழ்நிலை ஏசப்பா எப்படி நடத்தினாங்க, நம்ம கேட்கிற ஒரு நல்ல நல்ல சாட்சிகள் இதெல்லாம் நம்முடைய பிள்ளைகள்கிட்ட என்ன செய்யணும்? ஷேர் பண்ணணும். அவங்ககிட்ட சொல்லிக்கொண்டே இருக்கும்போது அவர்களும் தேவ பக்தி உள்ளவர்களாய், தேவன் மீது அன்புள்ளவர்களாய் அவர்கள் வளர அது உதவியா இருக்கும். தம்பி பைபிள் வாசிக்கணும், தம்பி ஜெபிக்கணும், பாப்பா நீ படிச்சியா, பைபிள் படிச்சியா அப்படின்னு கேட்கறது மாத்திரம் இல்ல, நம்முடைய பிள்ளைகள் நம்ம பைபிள் வாசிக்கிறத அவங்க பார்க்கணும். எங்க அம்மா காலையிலன்னா பைபிள் இந்த நேரத்துல வாசிப்பாங்க, எங்க அம்மா இந்த நேரத்துல ஜோமுனுவாங்க, நான் படுத்துட்டு திடீர்னு முடிச்சு பார்த்தா எங்க அம்மா ஜோம்னிட்டு இருக்கிறத பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு மாதிரியான வாழ்க்கையா இருக்க வேண்டும். ஐனிக்கையால் கர்த்தருக்கென்று பிள்ளைகளை வளர்த்து விட்டாள். ஒரு தேவ மனுஷி சொல்றாங்க, ஒரு குடும்பத்தை கட்டுகிற ஒரு பெண்ணுடைய கைகள் எப்படி இருக்கணுமா அப்படின்னு சொன்னா, சொரசொரப்பான கைகளும் காய்ப்பு பிடித்த முழங்கால்களும் இருந்தால் ஒரு சிறந்த குடும்பத்தை நம்ம கட்டிவிட முடியும்னு சொல்றாங்க. சொரசொரப்பான கைகள்னா என்ன? வேலை செய்யறவங்க, கடினமா உழைக்கிறவங்களுடைய கையை தொட்டு பாருங்க, ஹார்டா இருக்கும். அங்கங்க எப்படி இருக்கும்? ரொம்ப ஹார்டா காய்ப்பு பிடிச்சதை போல இருக்கும். நல்ல ஜெபிக்கிறவங்களுடைய முழங்கால பாருங்க, அதுவும் காய்ப்பு பிடித்ததாக இருக்கும். முழங்காலால தான் நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குடும்பத்தை நம்ம கட்ட முடியும். ஒரு கடின உழைப்புள்ள ஒரு பெண்மணியா நம்ம இருக்கும்போது நம்முடைய குடும்பம் கட்டப்பட முடியும். நீதிமொழிகள் புத்தகமே ஞானத்தை சொல்லுகிற புத்தகம் தான். அதுல 31 ஞானமுள்ள ஒரு பெண்ணினாலதான் குடும்பம் கட்டப்படுகிறது அப்படிங்கிறத ஆண்டவர் எழுதி வச்சுட்டாங்க. பார்த்தீங்களா? ஞானமுள்ள ஒரு பெண்ணா இருக்கணும்னா நம்முடைய கைகள் அது சுறுசுறுப்புள்ள கைகளா இருக்க வேண்டும். மார்த்தாள் சுறுசுறுப்புள்ளவளா இருந்தாங்க. மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தாங்க. நான் வீட்டு வேலை வேலை வேலைன்னு நிறைய இருக்குதே அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி சோர்ந்து போயிருக்கும்போது ஆண்டவர் உள்ளத்துல உணர்த்தினாங்களா, மகளே உன்னுடைய கைகள் மார்த்தாளை போன்ற சுறுசுறுப்புள்ள கைகளாகவும் உன்னுடைய இருதயம் மரியாளை போல ஆண்டவருடைய சமூகத்தில் அமருகிற ஒரு இருதயமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. ஆண்டவர் உணர்த்தினாங்களா. பாத்தீங்களா? ஆண்டவருடைய வேலையை செய்வதற்கு, ஆண்டவர் நமக்கு நியமித்த இந்த குடும்பத்தின் பொறுப்புகளை நம்ம செய்யறதுக்கு மார்த்தாளை போல சுறுசுறுப்புள்ள கைகள் நமக்கு வேணும். குடும்பத்தை கட்டுகிற வேலை, பிள்ளைகளை வளர்க்கிற வேலை அது சாதாரண வேலை இல்லை. ஆனா அதை செய்வதற்கு சுறுசுறுப்போடு நம்ம இயங்க வேண்டும். அதே நேரத்துல முழங்கால், காய்ப்பு பிடித்த முழங்கால், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஒரு தாயாக இருக்கணும். இது நம்முடைய வாழ்க்கையின் 2வது அழைப்பு. 3வது காரியம், ஒரு பெண் செய்யக்கூடிய பொறுப்பு என்ன, ஆண்டவர் கொடுக்கிற ஊழியம் என்னன்னு சொன்னா ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி, மற்றவங்களை உபசரிக்கிற ஒரு காரியம். நீங்கள் அறியாமல் தேவதூதர்களை உபசரித்ததுண்டேன்னு சொல்லி பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம்ல. ஒரு பெண்ணுக்கு தான் உபசரிப்பு அப்படிங்கிற ஒரு தாளம் தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாங்க. ஒரு ஆண் அதை சிறப்பா செய்ய முடியுமா அப்படின்னு சொன்னா இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனா ஒரு பெண் நம்ம வீட்டுக்கு வர்றவங்களை, கணவனோடு உடன் பிறந்தவர்களை, கணவனுடைய உறவினர்களை, நம்முடைய உறவினர்களை எல்லாரையும் ஒரே விதமாக உபசரிப்பதற்கு தேவன் நம்மை எதிர்பார்க்கிறார். உபசரிப்புல சாராளா இருக்கட்டும், ரெபேக்காலா இருக்கட்டும், அவங்க தலை சிறந்தவங்களா இருந்தாங்க. ரெபேக்காலெல்லாம் அவங்களுடைய உபசரிப்பை நம்ம சொல்லியே முடியாது. அவ்வளோ ஒரு துருத்துருன்னு ஓடி 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 செய்கிற ஒரு நல்ல ஒரு உபசரிக்க தெரிந்த ஒரு பெண்ணாக ரெபேக்கால நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் 3 காரியங்களை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பெண்ணின் பொறுப்பு, ஒரு பெண்ணின் ஊழியம். நம்ம ஒரு பெண்ணா தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் என்ன?
கணவனுக்கு நல்ல துணைவியா இருங்க. பிள்ளைகளை வளர்ப்பதுல ஒரு நல்ல தாயா இருங்க. தாய்மை பணியில தேவன் நமக்கு உதவி செய்வதற்கு ரொம்ப ஆசையோடு இருக்கிறாங்க. தாய்மையை தாங்கிடும் தேவனாய் தேவன் இருக்கிறாங்க. நல்ல பிள்ளைகளை வளர்க்கிற பொறுப்பை சலிப்பு தட்டாம ஆண்டவருக்கு என்று நான் ஒரு சந்ததியை உருவாக்குறேன், பக்தியுள்ள சந்ததியை உருவாக்குறேங்கிற சந்தோஷத்தோடு காரியங்களை செய்யும்படி ஆண்டவர் அழைக்கிறார். மூன்றாவது காரியம் உபசரிப்பு. இது நிமித்தம் நிறைய பேரை நம்ம ஆதாயப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. அன்பான உபசரிப்பு. யாரையெல்லாம் நம்ம உபசரிக்கிறோம்? எளியவர்களை உபசரிக்கணும். ஏழையா திக்கற்றவங்களா இருக்கிறவங்க நம்ம வீட்டுக்கு வரும்போது வாசல்லே நின்று அவங்கள சொல்லி அனுப்பிடக்கூடாது. நல்ல வசதி படைச்சவங்கன்னா வாங்கக்கான்னு சொல்லி சோஃபால உட்கார வைப்போம். அந்த வாசல்லே நின்று பதில் சொல்லி அனுப்புறோம்ல, அந்த திக்கற்றவர்கள், விதவைகள், அவங்கள விசாரிச்சு அன்போடு அவங்கள கேட்டு அவங்கள உபசரிச்சு வீட்டுக்குள்ள கூட்டி, என்னக்கா எதுக்காக வந்தீங்கக்கா, ஏதாவது நான் உதவி செய்யணுமா அப்படி நீங்க சொல்லி கேட்டு பாருங்களேன். நிச்சயமா சொல்றேங்க, அவங்களுடைய ஆத்துமாவை நம்ம ஆதாயப்படுத்தி விட முடியும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. 3 பொறுப்புகளை தேவன் தந்திருக்கிறார். இந்த பெண்கள் தினமான இன்று இந்த 3 காரியங்களையும் ஆண்டவருடைய சமூகத்துல வச்சு, ஆண்டவரே நீர் என்னை இப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக என்னை மாற்றுங்கப்பா, உங்க சித்தத்தை நான் பூரணமாய் செய்து முடிக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்போம்னா தேவன் நிச்சயமாகவே நமக்கு உதவி செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணிடலாமா? அன்பின் பிதாவே, இந்த நேரத்துல நாங்கள் உடைய சமூகத்துல வருகிறோம்ப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை ஒரு குடும்பத்தின் தலைவியாய், பெண்ணாய், தாயாய், மனைவியாய் எங்களை வைத்திருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பொறுப்பை நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற இந்த பெரிய பொறுப்பை, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற இந்த ஊழியத்தை, நீங்க எதிர்பார்க்கிற இந்த காரியத்தை நாங்கள் பூரணமாய் செய்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களை தாங்கிடுங்கப்பா. குடும்பத்தை கட்டுகிற பணியில எங்களுக்கு பலன் தாங்க. எங்களை பிள்ளைகளை வளர்க்கிறதற்கு எங்களுக்கு ஞானத்தை தாங்க. எங்க கணவரோடு இணைந்து நாங்கள் செய்வதற்கு உதவியாளராய், துணையாளராய் இருப்ப எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஏழை எளிய மக்களையும் அன்போடு உபசரிக்கிற நல்ல இருதயத்தை, கிறிஸ்துவின் சிந்தையை எங்களுக்கு தந்திரலுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் நீர் அப்படியே செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய இரத்தத்திற்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. அப்படியே நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.